150ல இருக்குது இந்த லெவல். டச் பண்ணி திரும்ப வந்து பின் ஒரு பவுன்ஸ் செஞ்சது. ஸோ உங்களுக்கு தெரியுமென்டா நாங்க இத எதிர்பார்த்தனாங்க. நாங்க வந்து யா இந்த ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மென்ட் வந்து இது வந்து 23.6ல இருந்து 0.66 மட்டும் எங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. அண்ட் உங்களுக்கு தெரியுது எவ்வளோ ஹவ் ஸ்ட்ராங்ன்ட்டு ஒரு ஃபிபனாச்சி இருக்கலாம்ன்ட்டு. அண்ட் இது வந்து இப்போ மெனி டைம்ஸ் வந்து இப்போ இதில் டச் பண்ணிட்டு சப்போர்ட் இப்போ இதுவும் சப்போர்ட்ன்ட்டு சொல்லிட்டு இப்போ நாங்க வந்து டு த அப்சைட் போறோம். ஸோ மேபி இது வந்து இப்போ ஒரு புல்லிஷான இது இருக்கலாம். ஸோ இந்த கரெக்ஷன் எல்லாம் முடிஞ்சுட்டு இப்போ நாங்க வந்து அப்சைட் பார்க்கலாம். டார்கெட்ஸ் உங்களுக்கு சொல்லிய மாதிரி இது வந்து ஃப்ரம் 47,000 இருந்து டு 56,000 55 56,000 மட்டும் இந்த ஏரியா இருக்குது எங்களோட நெக்ஸ்ட் டார்கெட். இது வந்து இப்போ நடக்கலாம். இல்லாட்டிக்கு நாங்கள் இன்னும் வந்து லாங்கராக போகலாம்ட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கு மட்டும் நான் திரும்ப வந்து மைக்ரோ கவுண்டிங் போகிறேன். ஹையர் டைம் ஃப்ரேம் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா இந்த லாஸ்ட் வீடியோ செக் பண்ணுங்க. அதில் வந்து நான் உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் சொல்லியிருக்கிறேன். அண்ட் இன்றைக்கு ஈவினிங் வந்து நான் மைக்ரோ சைக்கிள் அண்ட் ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு திரும்ப பேருந்து ஒரு அப்டேட் தருவேன் அதில். அண்ட் இப்போ இதில் பார்த்துனாங்கள் என்றால் இந்த சினாரியோ இப்போ வந்து லைக்லி நாங்கள் வந்து அப்சைட் போகிறோம்ண்டு ஒரு புல்லிஷான சினாரியோவில். பட் எனக்கு வந்து ஸ்டில் வந்து இந்த பாட்டமிங் ஸ்ட்ரக்சர் பிடிக்கல. இது வந்து ஜஸ்ட் கரெக்டிவ் எல்லாம் இருக்குது. அண்ட் எனக்கு வந்து இந்த பாட்டமிங் ஸ்ட்ரக்சர் பிடிக்கல. பட் அதுக்காண்டி மார்க்கெட் கேர் பண்ணுறது நான் என்ன நினைக்கிறேன்டு. நாங்கள் வந்து ஜஸ்ட் எலியட் வேவ்ல எங்களுக்கு எவ்வளோ டேட்டா இருக்குதோ அதோடு நாங்கள் வந்து ட்ரேட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் வந்து லோவர் டைம் ஃப்ரேம் புல்லிஷான சினாரியோக்கு வந்து நாங்கண்டா இது இப்போ வந்து திரும்ப இந்த மெயின் சினாரியோ வந்துட்டு உங்களுக்கு தெரியுமெண்டா இது வந்து இந்த மெயின் சினாரியோ இருந்தது. பட் இந்த சப்போர்ட் லூஸ் பண்ணிக்க நாங்கள் வந்து திரும்ப வந்து இந்த பேரிஷான சினாரியோ பார்த்தோம். பட் இப்போ நான் நினைக்கிறேன் இது வந்து திரும்ப இன் பிளேயாக இருக்கலாம். ஸோ எல்லாம் வந்து ஏஒஎஃப் இதில் முடிச்சிட்டோம். இது வந்து இந்த ஹாய் இது செய்யலை. இதில் தான் நாங்கள் ஹாய் செஞ்சினாங்க. ஸோ நீங்கள் வேறு சார்ட் பார்க்குறீங்கண்டா பைனான்ஸ், OKX, பிட்கெட் எல்லாம் வேறு எக்ஸ்சேஞ்ச் பார்த்துனீங்கன்னா இதான் வந்து ஒரு ஹாயராக இருந்தது இதை விட. ஸோ காயின் பேஸில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஹாய் வந்து ஒரு வீக் நடந்திருக்கு. இது வந்து யூஸ்வலாக வந்து வேறு எக்ஸ்சேஞ்சுக்கு தான் நடக்கிறது. பட் இப்போ நாங்கள் இது பார்த்துனாங்கண்டா இது ஹாய் என்றால் இதுலேருந்து நாங்கள் நினைக்கிறேன் ஒரு ஏஒஎஃப் இதில் செஞ்சுருக்கிறோம். இப்போ வந்து ஒரு பிஒஎஃப்க்கு போகிறோம். பிஒஎஃப் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. உங்களுக்கு தெரியுமெண்டா நான் இடம்னு சொல்கிறேன். பிஒஎஃப் தான் மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு எலியட் வேவ்ல. அதை மாதிரி ஒரு பிஒஎஃப்க்கு டார்கெட்ஸும் இல்லை. என்னடா இது வந்து ஹாயர் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இல்லாட்டிக்கு ஒரு ரன்னிங் ஃப்ளாட் மாதிரி செஞ்சுட்டு இந்த ஹாய் எடுக்காமே டு டவுன் சைட் போகலாம். ஸோ இது வந்து மட்டும் நாங்கள் நோட் பண்ணணும். நாங்கள் வந்து இப்போ ஒரு WXY ஸ்ட்ரக்சரில் இருக்கிறோம். அண்ட் இது வந்து இப்போ சரியான காம்ப்ளெக்ஸ். ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு சரியான கஷ்டம். பட் இப்போ நாங்கள் வந்து ரெலவெண்ட் டார்கெட்ஸ் சொல்லல ரெலவெண்ட் இது சொல்கிறது ரெலவெண்ட் லெவல்ஸ் பார்த்துனாங்க என்றால் நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு W இதில் கிடச்சிருக்கு. ஸோ ஒரு ABC Wவில். அண்ட் இப்போ நாங்கள் வந்து ஒரு கொரெக்டிவ் ஸ்ட்ரக்சரில் ஒரு XY செஞ்சுருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு COFக்கு மேலே போகலாம். எல்லாம் ஒரு ABC என்றால் இது எல்லாம் இப்போ ஒரு இம்போசிவ் வேவாக இருக்கணும். ஸோ ரிட்ரேஸ்மெண்ட் இல்லாமல் இதுலேருந்து ஜஸ்ட் ஷூட் பண்ணணும் டு த அப்சைட். டார்கெட்ஸ் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஈவன் ரீச் பண்ணிட்டோம். கோல்டன் பாக்கெட்டையும் ரீச் பண்ணிட்டோம். இது வந்து 43,000லேருந்து டு 43,786. ஸோ இதுலேயும் டச் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்து ஃபார் டவுன் சைட் பார்க்கலாம். அண்ட் இல்லாட்டிக்கு நாங்கள் ஈவன் ஹையராக போகலாம். இது வந்து 44,305லேருந்து டு 45,000 மட்டும் ஒரு டார்கெட் இருக்குது. ரெலவெண்ட் டார்கெட். ஸோ அதன் சொல்லிய மாதிரி பிஒஎஃப்க்கு டார்கெட்ஸ் இல்லை. பட் ஜஸ்ட் ரெலவெண்ட் லெவல்ஸை பார்க்கலாம். இதில் வந்து ஒரு ரியாக்ஷன் பார்க்கலாம். இதில் வந்து மேபி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துட்டு இப்போ ஃபார் டவுன் சைட் பார்க்கலாம். இது வந்து கால் பண்ணுற இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ABC. யூஸ்வலாக வந்து இந்த ஏரியா வந்து நடுவில் வந்து ரேஞ்ச் பண்ணுறது. ஸோ ரெகுலர் ஃப்ளாட் என்று கால் பண்ணுறது ஒரு ABC என்றால் இந்த டார்கெட் ஏரியா. கொஞ்சம் வந்து இந்த ஹாயம் எடுத்துட்டு இப்போ நாங்கள் வந்து ஃபார் டவுன் சைட் பார்க்கலாம். டார்கெட்ஸ் வந்து இப்போ நான் இது ஹாயை எடுத்தனாங்களா. ஸோ இதுவும் உங்களுக்கு சொல்லிய மாதிரி இதுவும் டார்கெட்ஸாக இருக்கலாம். இந்த ஏரியா நாங்கள் பிரேக் பண்ணினாங்க இந்த 43,786 பென் இந்த ஏரியா டார்கெட்ஸாக இருக்குது. பட் இப்போதைக்கு டார்கெட்ஸ் தான் உங்களுக்கு இதில் சொல்லினாங்க என்றால் இது வந்து டேக்கிங் ஃப்ரம் த ஹை டு த லோ ஆஃப் ஏஒஎஃப்க்கு பென் டு த ஹை ஆஃப் பிஒஎஃப்க்கு வரீங்க என்றால் இது எங்களுக்கு இப்போ தெரியாது. பொட்டென்ஷியல் ஹாயாக இருக்கலாம். பட் ஸ்டில் இன்னும் ஹையராக போகலாம். ஸோ உங்களுக்கு தெரியுது எல்லாம் வந்து எங்களுக்கு டார்கெட்ஸ். பட் இது இப்போ டார்கெட்ஸ் என்றால் எங்களுக்கு வந்து
83,800ல இருந்து to 35,000 36,000. So common targets வந்து இந்த 1 and 1.236 Fibonacci retracement ஒரு C-wave target, common targets, and rare targets, but nevertheless still ஒரு target வந்து இந்த 1.618 Fibonacci retracement. இது வந்து இப்போ இந்த high எடுத்திருக்கிறேன், பட் உங்களுக்கு தெரியுது guys, நான் இப்போ கொஞ்சம் இந்த higher எடுத்தோன்னு போனான்டால் இந்த டார்கெட்ஸும் வந்து உங்களுக்கு இதாக இருக்குது, ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் இப்போதைக்கு இது ஹாய் என்றால் இந்த டார்கெட்ஸ் இதில் இருக்குது, பட் நாங்கள் இன்னும் வந்து ஸ்டில் ஹையராக போகலாம். அண்ட் இது நாங்கள் இந்த லெவலில் பிரேக் பண்ணி நாங்கள் இந்த 43,786 பேர் நான் நினைக்கிறேன் இந்த ஏரியா டார்கெட்ஸாக இருக்கலாம்ண்டு. அண்ட் இதே நாங்கள் பிரேக் பண்ணி நாங்கள் இந்த 45,000 பேர் நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 45,800ல இருந்து to 46,500. இதில் பேருந்து ஒரு இது கால் பண்ணுறது ஒரு A-B ஒரு ஓவர் ஷூட்டிங் B வேவ். இது வந்து யூஸ்வலாக வந்து காமன் நடக்கிறது எலியட் வேவ்ல. இந்த ஹாயம் எடுத்துட்டு யூஸ்வலாக அது மாதிரி இந்த லோஸும் எல்லாம் எடுத்துட்டு பேண்ட் வந்து ஃபார் அப்சைட் பார்க்கணும். ஸோ லிக்விடிட்டி இந்த ஹாயம் எடுத்துட்டு லிக்விடிட்டி டு டவுன் சைட் எடுத்துட்டு பேண்ட் வந்து ஃபார் அப்சைட் பார்க்குறது. அண்ட் இது வந்து கால் பண்ணுறது ஒரு எக்ஸ்பெண்டட் ஃப்ளாட், ஒரு ஓவர்ஷூட்டிங் B வேவ் ஒரு ஓவர்ஷூட்டிங் C வேவ் செஞ்சுட்டு பேன் வந்து ஃபார் அப்சைட் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ரெலவெண்ட் இது. இது வந்து இப்போ ஒரு புலிஷான சினாரியோ. அண்ட் இது இப்போ நான் நினைச்சோன்றிருக்கேன் நடந்துகிட்டு இப்போ உள்ளுக்க இப்போ மைக்ரோ கவுண்டிங்கு போனாங்களென்றால் இப்போ நான் 50 மினிட்ஸ் சார்ட்டுக்கு போகிறேன். இதில் எங்களுக்கு தெரியுது நாங்கள் வந்து மேபி வந்து இதில் வந்து இப்போ ஒரு A வேவ் முடிச்சிருக்கலாம், இப்போ வந்து ஒரு B வேவ் செஞ்சுட்டு. ஸோ இது வந்து எங்களுக்கு ஆல் த வே இங்கே மட்டும் சப்போர்ட் இருக்குது. 40,800 மட்டும் எங்களுக்கு சப்போர்ட் இருக்குது ஒரு B வேவ் செய்யுது. ஸோ எல்லாம் ஒரு A, B, C செஞ்சுட்டு இது இப்போ ஹையாக இருக்கலாம். ஒரு ரன்னிங் ஃப்ளாட் என்றால் இதெல்லாம் ஒரு A, B இங்கே செஞ்சுட்டு, ஸோ இந்த ஹாயம் எடுக்காமல் இதே ஹாயம் எடுக்காமல் ஒரு ரன்னிங் ஃப்ளாட் செஞ்சுட்டு பெயிண்ட் வந்து ஃபார் டவுன் சைட் பார்க்கலாம். ஸோ ஸ்டில் நான் நினைக்கிறேன் வந்து நாங்கள் ஃபார் டவுன் சைட் போகிறோம்ண்டு மிட் டைம் ஃப்ரேம், ஸோ லோவர் டைம் ஃப்ரேம். பட் இப்போ இந்த ஏரியாவில் நான் லோக்கலியாக நாங்கள் பார்த்தனாங்கண்டா நாங்கள் ஈவன் வந்து ஃபார் ஹாயாக போகலாம். ஸோ இப்படி செஞ்சுட்டும் போகலாம், இல்லாட்டிக்கு இப்போ டைரெக்டாக இதுலேருந்து போகலாம். பட் நான் ஸ்டில் நினைக்கிறேன் மேபி இப்படி ஒரு பவுன்ஸ் இருக்கலாம். ஸோ ஒரு A வேவ் இதில் செஞ்சுட்டு இப்படி இதில் இப்போ நாங்கள் ஒரு B வேவ் இங்கே வர்றோம், கோல்டன் பாக்கெட்டை ஹிட் பண்ணிவிட்டு காமன் டார்கெட் ஃபார் B வேவ் இல்லாட்டிக்கு ஒரு செகண்ட் வேவுக்கு பெயின் வந்து ஃபார் அப்சைட் பார்க்கலாம். இந்த ஏரியா எங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது, பெயின் இந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியா எல்லாம் ப்ரீச் பண்ணினாங்கண்டா இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரெலவெண்ட் டார்கெட்ஸாக இருக்குது. அண்ட் இப்போ நாங்கள் இல்லைன்னு பார்க்கணும் நாங்கள் இப்போ ஜஸ்ட் ஓவர் ஷூட் பண்ணுறோமா இல்லையாண்டு. ஸோ இப்போதைக்கு மேபி வந்து இதெல்லாம் ஒரு 1-2 செட்டப் இருந்துட்டு டு த டவுன் சைட் வரலாம் ஒரு B வேவுக்கு, ஒரு லார்ஜர் B வேவ் கரெக்ஷனுக்கு. ஸோ இது வந்து இப்போ மைக்ரோ கவுண்டிங் புலிஷான சினாரி நான் நினைச்சோன்ருக்கிறேன். இன்வாலிடேஷன் பாயிண்ட் இதுக்கு வந்து இந்த 40,150 இதை நாங்கள் பிரேக் பண்ணினாங்கண்டா பெண் இதெல்லாம் வந்து கால் பண்ணிடலாத ஒரு B வேவ் இன்னும் வந்து நடந்துகிட்டு. ஏன்னாண்டா பெண் இந்த லோவை வந்து நாங்கள் எடுத்துட்டோம் இந்த A வேவ். ஸோ இதுக்கு நாங்கள் டவுன் சைட் இல்லைருந்து இப்போ நாங்கள் டைரெக்டாக போனாங்களே இந்த 40,150 பெயின் நினைக்கிறேன் எங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் பெயின் இந்த ஏரியா இருக்குது. பட் உங்களுக்கு தெரியுமாண்டா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமை பார்த்துனாங்கள் என்றால் இதெல்லாம் வந்து எங்களுக்கு சப்போர்ட். ஸோ இங்கே மட்டும் ஆல் த வே இங்கே மட்டும் வேணும். ஸோ நான் ஸ்டில் ஒரு கையில் டச் பண்ணிட்டேன். மேபி நெக்ஸ்ட் டைம் வந்து இது மெனி டைம்ஸ் நீங்கள் இந்த சப்போர்ட் ஏரியா டச் பண்ணினீங்கள் என்றால் ஒருக்கா நீங்கள் டு டான்ஸை வந்து இதுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் பண்ணினீங்கன்னா பெயின் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த ஏரியா பெயின் ஃபார் இன்ட்ரெஸ்ட் இந்த 38,000 to 35,000 மட்டும். ஸோ இது வந்து இப்போ ஒரு புலிஷான சினாரியோ நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நாங்கள் பெரிஷான சினாரிக்கு வந்து நாங்கள் என்றால் இது இப்போ இன்வாலிட் என்னென்றால் நாங்கள் வந்து இப்போ டு டான்ஸட் ஒரு இம்போசிவ் நடக்கையில். ஸோ ஒரு 1 2 3 4 5 ஸோ இதுலேருந்து டைரெக்டாக நீங்கள் போடுறீங்கன்னா இது வந்து ஒரு இம்போசிவ் இல்லை. ஸோ இது வந்து எங்களுக்கு நெல்லாம் நீங்கள் வந்து இப்போ புலிஷாக இருக்கிறீங்கன்னா பிட்காயினுக்கு இது நெல்லாம் ஏனெண்டா நாங்கள் இதில் வந்து இப்போ ரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு குட் நியூஸ் வந்து நாங்கள் இப்போ அப்சைட் ஸ்டில் பார்க்கலாம்ட்டு டைரெக்டாக இதுலேருந்து சொல்லிய மாதிரி ஒரு புலிஷான சினாரியோ இதுலேருந்து டைரெக்டாக நியூ ஹாய்ஸுக்கு போகிறோம். டார்கெட்ஸ் வந்து சொல்லிய மாதிரி 47,500 இருந்து to 55,000 டைரெக்டாக. இல்லாட்டிக்கு இந்த புலிஷான சினாரியோ ஷார்ட் டைம் கொஞ்சம் புலிஷாக இருந்துட்டு இங்கே டார்கெட் இருந்துட்டு ஃபார் டவுன் சைட் பார்க்கலாம். இல்லாட்டிக்கு பேரிஷான சினாரியோ இப்போ நடக்கல அது சொல்லிய மாதிரி. அண்ட் இதுவும் ஒரு பேரிஷான சினாரியோ இருந்தது, இதுவும் இப்போ நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ தேவையில்லை. அண்ட் எங்களோட நெக்ஸ்ட் சினாரியோ வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஸ்டில் நடந்துகிட்டு. ஸோ இதுவும் வந்து நான் ஸ்டில் நினைச்சோன்ருக்கிறேன். இதுவும் வந்து எங்களோட சினாரியோவில் ஸ்டில் இருக்குது. நாங்கள் எல்லாம் ஒரு A வேவ் இதில் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து ஒரு ABCDE செஞ்சுட்டு ஒரு ட்ரையாங்கிளில்
தெரியுது உங்களுக்கு. ட்ரையாங்கிள் வந்து யூசுவலாக வந்து எல்லாம் வந்து டபுள் ஜிக்ஸாக்காக இருக்கணும், இல்லாட்டி ஜிக்ஸாக் பேட்டர்ன்ஸ். இதில் உங்களுக்கு ஜிக்ஸாக் பேட்டர்ன் கிடைச்சிருக்கு ஒரு ஏபிசி. இதில் வந்து மேபி ஒரு ஏபிசி கிடைச்சிருக்கலாம் ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்னில். சிஒஎஃப்எம் இப்போ ஒரு ஏபிசி இதில் கிடைச்சிருக்கலாம் உங்களுக்கு தெரிகிற மாதிரி. அண்ட் இப்போ வந்து டி அண்ட் இயும் கிடைக்கலாம். மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ்வலாக வந்து இந்த ட்ரையாங்கிள்ஸ் இது வந்து வீக்ஸ் டேஸுக்கு எடுக்கலாம் இந்த ரேஞ்ச் பண்ணுறது. ஸோ இது வந்து ஸ்டில் எங்களோட செனாரியில் இருக்குது. நான் நினச்சேன்னா மேபி வந்து நாங்கள் இந்த இஒஎஃப் இதில் முடிச்சிட்டோம் இந்த ஏரியாவில். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஏஇ பிசி டிஇ செஞ்சுட்டு இது இல்லை ஏஇ பிசிடிஇ இதில் செஞ்சுட்டு பெண் வந்து ஃபார் டான் சைட் பார்க்கலாம். இதுலேருந்து வந்து இதில் இ இருந்தது. பட் உங்களுக்கு தெரியுது நாங்கள் இந்த ஹாயம் நாங்கள் பிரேக் பண்ணிட்டோம். ஸோ அதுக்காண்டி ஒரு செனாரியோ இருக்குது, ஒரு ரேஞ்சிங் செனாரியோ. ஸோ ட்ரையாங்கிள்ஸ் ரேஞ்ச் பண்ணுறது ஒரு ஏபிசிடிஇ செஞ்சுட்டு ஸோ லாங்கராக இன்னும் இந்த ஏரியாவில் இருந்துட்டு பெயிண்ட் வந்து ஃபார் டான் சைட் பார்க்கலாம். டார்கெட்ஸும் இதுக்கு வந்து 38,000 to 36,000. ஸோ இது வந்து ஒரு செனாரியோவில் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு ட்ரையாங்கிள்ஸ் செஞ்சோன்ட்ருக்கிறோம். ஸோ இப்போ நாங்கள் அந்த சப்போர்ட் டார்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு வந்திருந்தாங்கள் என்றால் உங்களுக்கு தெரியுது நான் லாஸ்ட் டைம் சொல்லினா இதில் வந்து எங்களுக்கு கணக்கு பிக் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. ஸோ இதில் வந்து நாங்கள் ஜஸ்ட் ஷூட் பண்ணினாங்க. இதை நாங்கள் திரும்ப ரீக்ளைம் பண்ணினாங்களா இப்போ நாங்கள் வந்து இந்த புல்லிஷான சினாரியோ இப்போ திரும்ப லைக்லியாக இருக்குதுண்டு. அண்ட் இது வந்து எக்ஸாக்ட்லி நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து நாங்கள் ஜஸ்ட் ஷூட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்து இந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ இதுங்களுக்கு வந்து இப்போ நியூ லெவல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஏரியா இதை நாங்கள் வந்து இப்போ சப்போர்ட்டை இதுக்கு மேலே ஹோல்ட் பண்ணினாங்களா. ஸோ இதில் வந்து இப்போ நான் ஒரு சின்ன சப்போர்ட் ஏரியான்னு போடுறேன். இப்போ நான் நினைக்கிறேன் எங்களுக்கு வந்து இது இல்லை இது. ஸோ எங்களுக்கு வந்து இதில் வந்து இப்போ ஏரியா இருக்குது. இது வந்து இப்போ சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணினாங்கண்டா இப்போ நான் நினைக்கிறேன் நாங்கள் வந்து இப்போ டைரெக்டாக டு த அப்சைட் இதுலேருந்து போவோம்ண்டு இதில் உங்களுக்கு தெரிகிற மாதிரி. ஸோ ப்ராபபிலிட்டிஸும் இப்போ இதே மேலாம் டுகெதராக பார்த்துருந்தாங்க என்றால் இது நாங்கள் இப்போ இதில் சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணினாங்கண்டா இந்த இது வந்து எல்லாம் டெய்லி நேக்கட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் இதில் இருக்குது. இதை நாங்கள் இதில் ஹோல்ட் பண்ணினாங்க என்றால் நான் நினைக்கிறேன் நாங்கள் வந்து இப்போ இதுலேருந்து அப்சைட் டைரெக்டாக இதுலேருந்து பார்க்கலாம்ண்டு. டைரெக்டாக என்றால் இங்கே இந்த டார்கெட்ஸ் இருந்துட்டு இப்போ ஃபார் டவுன் சைட் பார்க்கலாம். இதெல்லாம் நாங்கள் பிரேக் பண்ணினாங்க சஸ்டைனபிளியா. அண்ட் ஈவன் இந்த 46,500 இதுக்கு மேலே கேண்டில்ஸ் க்ளோஸ் பண்ணினாங்க என்றால் இப்போ நான் வந்து இந்த நெக்ஸ்ட் டார்கெட் உங்களுக்கு சொல்லிய மாதிரி இந்த 47,500 to 55,000. ஸோ இப்போ வந்து ஆனால் எங்களுக்கு வந்து இதில் இப்போ வந்து கேண்டில்ஸ் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணும். இப்போதைக்கு எங்களுக்கு இது ஸ்ட்ரென்த் காட்டுது. பட் இப்போ வந்து மோர் டேட்டா வந்தோடனே இதில் பார்க்கலாம். இதில் வந்து ரேஞ்ச் பண்ணுறோமா இப்போ எங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் டைரெக்டாக இதுலேருந்து போகலாம். இல்லாட்டிக்கு இப்படி நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டிஸ் இந்த நெக்ஸ்ட் சினாரியோ வந்து எனக்கு இது பிடிச்சிருக்கு. இப்படி ஒரு இது செஞ்சுட்டு பெயிண்ட் ஃபார் அப்சைட் பார்க்கலாம். ஸோ இந்த டார்கெட் ரேஞ்சுக்கு நாங்கள் வந்து இந்த ஏபி இது டச் பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு மந்த்லி நேக்கட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. இல்லை உங்களுக்கு தெரியுது 41,850. அண்ட் இதில் வந்து இப்போ நான் கொஞ்சம் பெட்டராக சேருன்னு ஸோ உங்களுக்கு தெரிகிற மாதிரி. ஸோ இது வந்து இப்போ எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதை நாங்கள் வந்து இப்போ டச் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவை இப்படி ஏபி ஸோ இது வந்து எங்களுக்கு கான்ஃப்ளூயன்ஸோட இருக்குது. இந்த புல்லிஷான சினாரியோ இப்படி செஞ்சுட்டு கோல்டன் பாக்கெட் இதில் ஹிட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் வீக் நடந்துட்டு டு த டவுன் சைட் பெயின் வந்து நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த ஏரியா இருக்கலாம். இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு ஒரு புல்லிஷான சினாரியோவில். அண்ட் இது வந்து இப்போ எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இது இப்போ எங்களோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட், இது நெக்ஸ்ட் சப்போர்ட், இது எங்களோட லாஸ்ட் சப்போர்ட். இதுக்கு கீழே நாங்கள் பிரேக் பண்ணி நாங்கள் டு த டவுன் சைட் பெயின் நான் நினைக்கிறேன் இந்த பெரிஷான சினாரியோ நடந்துட்டு இருக்குண்டு. ஸோ இந்த டபுள் சிக்ஸாக் பேட்டர்ன் இந்த ட்ரையாங்கிளும் இருக்கலாம். மேபி இதுக்கும் வந்து ரேஞ்ச் பண்ணிவிட்டு பெயிண்ட் ஃபார் டவுன் சைட் பார்க்கலாம். இதுவும் ஒரு சினாரியோ. பட் இந்த பெரிஷான சினாரியோ இதில் வந்து நாங்கள் பெயிண்ட் ஃபார் டவுன் சைட் பார்க்குறோம் டைரெக்டாக இதுலேருந்து ஒரு ரன்னிங் ஃப்ளேட்டில். ஸோ இந்த ஏரியா நாங்கள் ஹிட் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவை பெயின் நாங்கள் வந்து ஃபார் டவுன் சைட் பார்க்கலாம். ஸோ இது வந்து இப்போதைக்கு பார்த்தேன் ஸ்டில் வந்து நான் நினைக்கிறேன் ஃபார் ஹாய் இன்னும் போகலாம், இப்படி போகலாம். ஸோ ஒரு ஏபிசி இப்படி போகலாம், இல்லாட்டி டைரெக்டாக இப்படி போயிட்டு பெயின் ஃபார் டவுன் சைட் பார்க்கலாம். ஸோ நான் ஸ்டில் நினைக்கிறேன் பாட்டமிங் ஸ்ட்ரக்சர் எனக்கு இல்லை கீழே பிடிக்கல. ஸோ அதுக்காண்டி நான் நினைக்கிறேன் ஸ்டில் வந்து கொஞ்சம் கீழே போகலாம்னு. இதுக்கு கீழே வந்து நாங்கள்டா ஸோ இந்த 41,000 நாங்கள் லூஸ் பண்ணினாங்கண்டா உங்களுக்கு தெரியுது. இல்லை வந்து எங்களுக்கு கணக்க லாட்ஸ் ஆஃப் சப்போர்ட் இருக்குது. அதை மாதிரி இந்த புல்லிஷான சினாரியோட எங்களுக்கு எல்லாம் வந்து இல்லை கான்ஃபிடன்ஸோட இருக்குது நினைக்கிறேன். இப்போ எல்லாம் சொல்லிட்டு வீடியோவில் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ஒரு வேல்யூ தந்தா எனக்கு ஒரு ஃபீட்பேக் ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் guys. Until next time, hopefully see you soon. Much love. Take care. See ya.